அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் மே லாஸ்ட் பார்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 29-30 வரைக்கும் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் ஒரு 20 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், வேறு ஏதாவது போட்டித் தேர்வு, எஸ்எஸ்சி எக்ஸாம் நீங்கள் படிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவிஷன் பண்ணுற பர்பஸ்க்காக கொடுக்குறதுனால ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்குள்ள இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஜனவரி 1லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மே லாஸ்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் 2024 அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2025ஆம் ஆண்டு தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டியில் 10,000 மற்றும் 5,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர் யாருன்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 2 தங்க பதக்கங்கள் வாங்கியிருக்கிற ஆசிய தடகள போட்டியில் குல்வீர் சிங். ஸோ இவர் வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்கார். ரைட்டா? சரி. உலக புகையிலை ஒழிப்பு தினம் எப்பொழுதுன்றாங்க. மே 31 அப்படின்றதும் இதுக்கான விடை. ஸோ அடுத்தது தமிழ்நாடு 7வது மாநில நிதி ஆணைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து 7வது மாநில இந்த ஆணையத்தோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கே அலாவுதீன். தென்கொரியாவில் நடந்து சொன்னாலே ஆசிய தடகள போட்டி, அதாவது 26வது பதிப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 26வது பதிப்பு ஆசிய தடகள போட்டி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து 12.96 வினாடியில் ஓடி ஜோதி யாராஜி கீழ்கண்டு எந்த பதக்கம் பெற்றார் அப்படின்றாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஜோதி யாராஜி இவர் என்ன பதக்கம் வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வெங்கலம், வெள்ளி, தங்கம் பதக்கம் பெறவில்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஆந்திராவை சேர்ந்த ஜோதி யாராஜி. ஓகேங்களா? 12.96 வினாடின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழக அரசு பள்ளியில் வாசிப்பார் திட்டம் கீழ்கண்ட எந்த வகுப்பானவர்களுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்றாங்க. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வாசிப்பு வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? சரி. சூரிய ஆற்றல் மற்றும் காற்று ஆற்றல், அதாவது சோலார் சிஸ்டம், அதே மாதிரி காற்றாற்றல்னு சொல்லுவோம் இல்லையா, காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரிக்குது. இது இந்த உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா வகிக்கக்கூடிய இடம் எத்தனாவது இடம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ சமீபத்திய தகவல்படி 3வது இடம் வந்து இந்தியா வந்து வகிக்கிறது. நேரு நினைவு தினம் கண்டிப்பாக முக்கியமான அவங்களோட நினைவு தினமாகட்டும், பிறந்த தினம், குறிப்பாக பிறந்த தினம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நடந்து முடிந்த குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான தலைவர்களோட பிறந்த தினம்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நேருவோட நினைவு தினம் அப்படின்றது மே 27ஆம் தேதி வந்து நம்ம வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இவரோட பிறந்த தினம்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பள்ளியில் சின்ன வயசில் நம்ம கொண்டாடிப்போம் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லி. நவம்பர் 14 என்பது அவரோட பிறந்த தினம். அவரோட இறந்த தினம் என்பது மே 27 அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஆடிக்கார் இருக்கு இல்லையா, அந்த ஆடிக்காரோட புதிய பிராண்டுக்கு தூதராக நியமனம் பெற்றுள்ளவர் யார், அது நியமிக்கப்பட்டுள்ளவர் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பிராண்ட் தூதராக நியமனம் பெற்றுள்ளவர் யார் அப்படின்னா நீரஜ் சோப்ரா. ஒலிம்பிக்கில் தங்க மெடல் வாங்கின நீரஜ் சோப்ரா வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீரஜ் சோப்ரா. இந்திய உலக அளவில் எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது அப்படின்றாங்க. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உலக அளவில் பெரிய பொருளாதார நாடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோம்னா 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்ம வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஜப்பானை நம்ம பின்னுக்கு தள்ளி, எனக்கு முன்னாடி ஜப்பான் 4th பிளேஸில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ நாம் 4th பிளேஸ்க்கு வந்துட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லாம் யார் சார் இருக்காங்கன்னா, 1 வந்து அமெரிக்கா ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் வந்து சீனா செகண்ட் பிளேஸ், ஜெர்மனி வந்து 3வது இடம். ஸோ அடுத்தது 4வது பிளேஸில் நம்ம இந்தியா வந்து இருக்கிறோம். ரைட்டா? சரி. கோல்டன் டோம் என்ற அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பு உருவாக்கும் நாடு இதுன்றாங்க. இது வந்து அமெரிக்கா. இப்போ நிறைய நாட்டுகளுக்கு போர் நடந்துட்டு இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடக்குது, அதேமாதிரி அங்கே உக்ரைன் ரஷ்யாவுக்கு நடக்குது, நம்ம பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வரும்போது சண்டை வந்தது. இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறத விட தடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நாமளே பார்த்திங்கன்னா S-400 என்ற ஏவுகணை தடுப்பு அமைப்பு மூலமாக நம்ம தடுத்தோம். பாகிஸ்தான் நிறைய ட்ரோன்கள்லாம் விட்டாங்க, அதை நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கினோம். S-400 அது மூலமாக தடுத்தோம். ஸோ அது மாதிரி இப்போ வந்து ஏவுகணை, ராக்கெட்டு, ட்ரோன்லாம் விட்றாங்க அப்படின்னா அதை தடுக்கணும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இஸ்ரேல் கூட அந்த மாதிரி தான் வந்து நிறைய தடுக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஒரு சில ஏவுகணைகள்லாம் இப்போ இஸ்ரேலில் கூட விழுது, ஈரான் அனுப்பக்கூடிய ராக்கெட்லாம். ரைட்டா? பட் அமெரிக்கா வந்து அதுக்குன்னு கோல்டன் டோம் ஒன்று கூட உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பாதுகாப்பு அமைப்பை வந்து உருவாக்க போகிறாங்க. ரைட்டா? அவங்க நாடு பாதுகாக்கிறதுக்கு. அது வந்து அமெரிக்கா. சக்தி புயல்
மே 23-28 வாக்கில் வந்த ஒரு புயல் இது. இதுக்கு பெயர் வைத்த நாடு எதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இலங்கை. அதாவது சக்தி என்ற புயலுக்கு பேர் வைத்த நாடு வந்து இலங்கை. மந்தா புயல் அப்படின்னு ஒன்று உருவானால் பேர் வைக்கலாம்னு சொன்னாங்க, அது தாய்லாந்து. இப்போதைக்கு நம்ம சக்தி புயல் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து இலங்கை. 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு பெற்ற பானு முஸ்தாக் எந்த மொழி எழுத்தாளர் அப்படின்றாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் லேம்ப் என்ற ஒரு நூலுக்காக, சிறுகதை, நாவல்னு சொல்லக்கூடாது, சிறுகதை, ரைட்டா, ஹார்ட் லேம்ப் என்ற சிறுகதைக்காக வந்து பார்த்திங்கன்னா புக்கர் பரிசு வாங்கியிருக்காரு. இவர் வந்து கர்நாடகா எழுத்தாளர், ரைட்டா. இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தான் புக்கர் பரிசு கொடுப்பாங்க. ஓகேவா? சரி. சர்வதேச பல்லுயிர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்வதேச பல்லுயிர் தினம் மே 22. முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் 98.2%. சமீபத்திய தகவல் அடிப்படையில் சமீபத்தில் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு, எங்கள் ஸ்டேட் வந்து இந்தியாவிலே முழுமையான கல்வி அறிவு பெற்ற மாநிலம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட பர்சன்டேஜில் சொல்லும்போது 98.2% சொல்கிறாங்க. ஸோ அது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் இருக்கு இல்லையா, மிசோரம். ஸோ மிசோரம் வந்து முழுமையான கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்க்கும்பொழுது அது 3வது பிளேஸில் தான் இருந்திருக்குது, 91.33. பட் இப்போ ஒரு 10 வருஷமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலை. இப்போ தான் வந்து கெஜெட் போட்டிருக்காங்க மத்திய அரசு. இப்போ ரீசெண்டாக இப்போ ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன் தெளிவாக. இப்போதைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அமித்ஷா வந்து அறிவிச்சிருக்காரு, ரைட்டா. எப்படி எந்த ஆண்டு நம்ம தொடங்குகிறோம், எப்போ முடிக்க போகிறோம், எத்தனை ஊர்கள் பங்கு பெறாங்க, அப்படி இப்படின்னு என்னென்ன தகவல் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார்ந்த ஒரு கெஜெட்டில் அரசிதழில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது முடிஞ்சால் தான் தெரியும். அதாவது முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சுதுன்னா அப்போ வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு தெரியும். பட் இப்போதைக்கு வந்து அந்த மாநில முதலமைச்சர் தகவல் அடிப்படையில் முழுமையான கல்வி அறிவு பெற்ற மாநிலம் வந்து மிசோரம். அவங்க சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 98.2, ரைட்டா. சரி. இந்தியாவின் புல்லட் ரயில் திட்டம் எந்த நாட்டு உதவியுடன் மேற்கொள்ளப்படுகிறதுன்றாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்டா. ஜப்பான் நாட்டு உதவியோடு நம்ம வந்து மேற்கொள்கிறோம். அந்த ரயில் பாதை கூட மும்பை டு அகமதாபாத் அப்படின்றதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ ஜப்பான் நாட்டு உதவியோடு தான் நம்ம புல்லட் ரயில் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் காமன்வெல்த் நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? இந்த காமன்வெல்த் நாள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்க. பட் நம்ம இந்தியாவில் எந்த நாளில் வந்து இந்த காமன்வெல்த் நாள் வந்து அனுசரிக்கிறோன்னா மே 24. உலக பட்டினி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உலக பட்டினி தினம் என்பது மே 28 வந்து உலக பட்டினி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. எந்த காப்பீடு நிறுவனம் 24 மணி நேரத்தில் 5,88,170 காப்பீடுகளை விற்று வந்து சாதனை படைத்துள்ளதுன்றாங்க? எல்ஐசி வந்து 24 மணி நேரத்தில் இவ்வளோ காப்பீடுகளை வந்து விற்று சாதனை படைச்சிருக்கு. 10ஆம் வகுப்பில் ரோபோட்டிக் பாடம் எந்த மாநிலத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுன்றாங்க? இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி, ரோபோட்டிக்னு நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த பாடத்தை வந்து கட்டாயமாக்கிறது வந்து கேரளா. தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம் அப்படின்றது என்னென்னா, நம்ம ராஜீவ்காந்தி 1991 சென்னை சிறுபெரும்புதூர் படுகொலை செய்யப்பட்டாலே அந்த தினத்தை தான் நம்ம தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கிறோம். ஸோ அது மே 21 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. மே 21. அதேமாதிரி இது இன்னொரு தினம் இந்த தினம் எடுக்கல. சர்வதேச ஆமைகள் தினம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது மே 23. சர்வதேச ஆமைகள் தினம் என்பது மே 23, ஓகேங்களா. சரி. முக்கியமான நிகழ்வு லாஸ்ட் மே மாதம் நடைபெற்ற கடைசி பார்ட்டில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சதால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. சரி, என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ ஆசிய தடகள போட்டி தென்கொரியாவில் நடந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அது முடிஞ்சிருச்சு அந்த போட்டி. இப்போ இந்த ஆசிய தடகள போட்டி 2025 இந்தியா எத்தனை பதக்கங்களை பெற்றது? டோட்டலாக அது தங்கம், வெள்ளி, வெண்கலம் 3 வாங்கியிருப்பாங்க. எத்தனை பதக்கங்கள் பெற்றது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. அது எத்தனை பதக்கங்கள் பெற்றதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கூடுதலாக தங்கம் எவ்வளோ வாங்கினாங்க, வெள்ளி எவ்வளோ வாங்கினாங்க, வெண்கலம் எவ்வளோ வாங்கினாங்க, ஆசிய தடகள போட்டியில் எத்தனையாவது பிளேஸ்
ஒட்டுமொத்த பரிசு பதக்கப்பட்டியலில் நாம் எத்தனாவது பிளேஸில் வந்து இருந்தோம் அப்படின்றதும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம ஜூன் மாத கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.